ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நான் பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பல சூழ்நிலைகளை கடந்து கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை ஆராதிக்கும்படி, அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக அவருடைய சமூகத்திலே நம்மை கொண்டு வந்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்தும்படி அவர் போதுமானவராய் இருக்கிறார். கடந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் நடத்தினார். உன்னத பாட்டு 7:10 கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அவர் நமக்கு வெளிப்படுத்தினார். அவர் பிரியம் நம்மேல் இருக்கிறது என்று அந்த வார்த்தையிலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி கர்த்தர் அவருடைய பிரியம் உங்கள் ஒவ்வொரு மேலும் இருக்கிறபடினாலே அவர் தொடர்ந்து உங்களை நடத்தி செல்ல அவர் நல்லவர் ஆயிருக்கிறார். கடந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவரை பற்றிய ஒரு செய்தியை நாம் இந்த நாட்களில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். காரணம், இந்த நாட்களில் சபையானது திரியேக தேவனாய் 3இல் 1ஆய் ஜொலிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தெய்வத்தை பற்றி சபை சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை நன்கு புரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வருஷத்தின் துவக்கத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்த அந்த வசனத்தில் உள் அடங்கிய வேறே ஆவி என்கிற அந்த வார்த்தைக்குள்ளாக கர்த்தரோட ஆவியானவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து இந்த நாட்களில் அந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றிய சில காரியங்கள், அநேக விஷயங்கள் சபை அறிந்து கொள்ளும்படியாக இந்த நாட்களில் கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். அப்படியாக கடந்த வாரங்களிலே ஒரு காரியத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவரை பற்றி நம்ம பார்த்தோம். அநேகர் உங்களுடைய மனதிலே நீங்கள் அவைகளை நீங்கள் நினைத்து வைத்திருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இன்று தொடர்ச்சியாக பரிசுத்த ஆவியானவரை பற்றிய இன்னும் சில விஷயங்கள், சில காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறவைகளை உங்களுக்கு நான் காட்ட நான் விரும்புகிறேன். ஏனென்றால் வேதத்திலே அவரை பற்றி சொல்லி அவர் அப்படிப்பட்டவராக நம்முடைய முற்பிதாக்களுக்குள்ளாக அவர் வாசம் பண்ணி அவர் அந்த விதமாய் தம்முடைய ஜனங்களை அவர் நடத்தியிருப்பாரானால் இந்த நாட்களில் அவருடைய காலங்களில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற சபையாகிய உங்களையும் என்னையும் நம்மையும் பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவாய் அவர் நம்மை நடத்துவார் என்பதை அறிந்து கொள்ளும்படி அறிந்தவர்களாய் இந்த சத்தியங்களை நாம் கேட்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. காரணம், இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியானவரை பெற்று அது இழந்தவர்களும் நாம் நினைக்கலாம் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று. ஆனால் சில நேரங்கள், சில சூழ்நிலைகள், நம்முடைய வாழ்க்கையின் ஜீவியத்தில் நாம் செய்கிற சில காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு விலகுகிறவராக இருக்கிறார். ஆகவே ஒருவேளை பரிசுத்த ஆவியானவரை பெற்று ஒருவேளை இன்றைக்கு அவருடைய அந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில உணர முடியாதபடிக்கு ஒருவேளை இருப்போமானால், ஒருவேளை இதுவரையிலும் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டவர்களாக கர்த்தரை நல்ல விடுதலையோடு கூட ஆராதித்து கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு செய்கிற காரியங்களிலும் அவர் விசாரிக்கிற காரியங்களிலும் எல்லாவற்றிலும் சரியாயிருந்து இன்னும் அவரை பெற்றுக்கொள்ளாத ஒரு அனுபவத்தில் இருப்பீர்கள். ஆனால் இந்த வார்த்தைகள், இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எடுத்துக்கொள்வோமாக நாம் வாசிப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 9, 10, 11. நியாயாதிபதிகள், Book of Judges, chapter 3, verses 9, verses 10, verses 11. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரையிலே நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம், வேதத்திலே 304வது பக்கம், பேஜ் நம்பர் 304. 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி
காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்தேனியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசொபொத்தேமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷித்தாயிமை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகையால் அவன் கை கூசான் ரிஷித்தாயிமின் மேல் பலம் கொண்டது. தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. கேனாசின் குமாரனாகிய ஒத்தேனியேல் மரணம் அடைந்தான். என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, வாசித்த இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனித்திருக்கும் போதே நீங்கள் புரிந்திருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அவருடைய கிரியை குறித்து. இங்கே ஒத்தேனியேல் என்கிற ஒரு மனுஷன், ஆனால் அவனுக்கு இன்னொரு பெயர் கூட கொடுக்கப்படுகிறது, இரட்சகன் என்று சொல்லப்படுகிறது. இந்த மனுஷனுக்குள்ளாக கர்த்தருடைய ஆவி, அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது ரொம்ப அழகாக அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. வந்து இருந்ததினால் அந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் அப்படி அந்த வார்த்தை நீங்க கொஞ்சம் பிரிச்சு பாருங்களேன். வந்து இருந்ததினால், அப்போ ஒத்தேனியேலுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்ப இந்த இரட்சகனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய காலம் அல்ல, இந்த ஒத்தேனியேல் வாழ்ந்த காலம் பரிசுத்த ஆவியானுடைய காலம் அல்ல. ஆனால் நம்முடைய யெகோவா வார்த்தையாய் தம் ஜனங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற கால சூழ்நிலையில் அவ்வப்போது பரிசுத்த ஆவியானவர் வந்து போகிறவராக இருந்தார். கால சூழ்நிலைக்கேற்ப அந்த இடத்திற்கு, அந்த நிலைக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்குமானால், அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்து தம்முடைய வேலையை அவர் செய்து முடித்து போக வேண்டும் என்று இருக்க வேண்டுமானால், அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகிறவராக இருக்கிறார். அப்படிதான் இங்கே ஒத்தேனியேலுடைய காலத்திலே அவர் வாழ்ந்தபோது கர்த்தருடைய ஆவியானவர், வேதம் சொல்லுகிறது, வந்து இறங்கினார். யெகோவாவின் காலத்தில் பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி, அங்கு வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவி இந்த இரட்சகனுக்குள்ளாக வந்து இருந்ததினால் நடந்த ஒரு காரியம் அங்கே வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அதுதான் இன்றைக்கு நம்முடைய செய்தியாயிருக்கிறது. இந்த மனுஷனுக்குள்ளாக கர்த்தருடைய ஆவி வாசம் பண்ணினபடியினால், வந்து இருந்ததினாலே, இருந்தது நிமித்தம் அங்கே ஒரு காரியம் நடக்குது. அது என்ன? அந்த வசனத்தை நாம் திரும்ப அங்கே நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். ராஜாவாகிய கூசான் ரிஷித்தாமை கையில ஒப்பு கொடுத்தார். அவன் கை கூசான் ரிஷித்தாமின் மேல் பலன் கொண்டது. அதெல்லாம் ஓகே, பரவாயில்ல. ஆனால் செய்திக்கு நமக்கு தேவையானது அந்த 11ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. அந்த ஒத்தேனியேலுக்குள்ளாக கர்த்தருடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் வந்து இருந்ததினாலே நடந்த ஒரு காரியம் என்னவாம்? 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தேசம் 40 வருஷம் எப்படியா இருந்ததாம்? அமைதலா இருந்தது. எல்லாரும் சொல்லுங்களேன் பார்க்கலாம், எப்படி இருந்ததாம்? அமைதலா இருந்தது. இப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுவீங்க, புரிந்திருப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளாக, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்குள்ளாக வந்து இருப்பார்னா, இந்த வசனத்தின்படியே சொல்றேன், அவர் வந்து இருப்பார்னா அவர்களுக்குள்ளாக, அவர்களுடைய குடும்பத்திற்குள்ளாக, இல்லாவிட்டால் அவர்கள் பிரயாணப்பட்டாலோ, இல்லாவிட்டால் அவளுடைய வேலை இடத்திலோ, இல்லாவிட்டால் இந்த சமுதாயத்திலோ அவள் இருக்கிற அந்த சூழ்நிலை எப்படியா இருக்குமா?
எப்படி இருக்குங்களா? அமைதலாய் இருக்கும். இங்கே அமைதல் என்ற வார்த்தை நாம் இங்கே தமிழ்ல நம்ம பார்க்கிறோம். எபிரேய பாஷையில நீங்க பார்த்தீங்கன்னா அதற்கு 3 அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று ரெஸ்ட், இரண்டாவது செட்டில், மூன்றாவது பீ ஸ்டில். எபிரேய பாஷையில இதற்கு 3 காரியங்கள், 3 வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. ஒன்று ரெஸ்ட், இரண்டாவது செட்டில், மூன்றாவது பீ ஸ்டில். இந்த 3 வார்த்தைக்கும் பல பொருள் சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த 3 வார்த்தைகளுக்கும் ஒரு வார்த்தை எல்லாவற்றிலுமே வருகிறது. அது என்னன்னா இளைப்பாறுதல். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இளைப்பாறுதல். அப்ப இந்த இடத்துல இந்த ஒத்தேனியல் இருந்த அந்த காலங்கள் 40 வருஷம் அந்த தேசம் எப்படி இருந்ததா? அமைதலாய் இருந்ததுன்னா, அப்ப அமைதலுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு இளைப்பாறுதல் இருந்தது. ஒரு இளைப்பாறுதலான ஒரு தேசமாய். அப்போ எங்கெங்கயோ இருக்கிற மக்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம், இந்த வசனத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இந்த ஒத்தேனியல் இருந்துதானே அந்த பகுதி சுற்றிலும் பல பட்டணங்கள், பல கிராமங்கள், அண்டை தேசங்கள் இருந்திருக்கும். அப்போ அங்க இருந்ததான மக்கள் இந்த காரியத்தை கேள்விப்பட்டிருப்பாங்க. என்ன காரியம்? இந்த 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 ஒரு பகுதி, இந்த தேசம் எப்படி ஆயிருக்கு? அமைதலாயிருக்கு. இன்னும் சொல்லணும்னா, ஏன்னா அது எபிரேய காலங்கள்ல, அப்ப அவங்க காலங்கள் அவங்க எப்படி புரிந்திருப்பாங்க? அந்த தேசம் இளைப்பாறுகிற ஒரு தேசம், ஒரு இளைப்பாறுதல் நிறைந்த ஒரு தேசமா இருக்கு. ஏன் நாம் அந்த தேசத்துல போய் குடிபெயர கூடாது? நாம் இங்க இருக்கிறதை பார்க்கலாம், நாம் ஏன் அந்த தேசத்திற்கு போக கூடாது? நாம் இங்கே வாசம் பண்ணுவதற்கு பதிலாக ஏன் நாம் அந்த தேசத்துல போய் நாம் வாசம் பண்ண கூடாது? இங்கே நாம் தங்கி இருப்பதை காட்டிலும் ஏன் நாம் அந்த தேசத்துல நாம் போய் தங்கி இருக்க கூடாது? அந்த தேசத்துல நல்ல ஒரு இளைப்பாறுதல், நல்ல ஒரு அமைதல். நினைச்சிருப்பாங்களா? நினைச்சிருக்க மாட்டாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆனால் இவர்களோ என்ன செஞ்சாங்கன்னா, அதை தங்களுக்கு ஏற்றவாறு அதை அமைத்து ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை பாருங்க. அதனால்தான் 9ஆம் வசனத்துல இப்படி நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. அநேக நேரங்கள் நாம் அப்படிதான் ஆண்டவரை கூப்பிடுறோம். அவருக்கு எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கும் போது ஒவ்வொரு நாளும் நம்ம கூப்பிட மறந்துடுறோம். அவர் நமக்கு எல்லா நன்மைகளை தந்திருக்கும் போது அவரை ஒவ்வொரு நாளும் நம்ம அவரோடு கூட பேச மறந்துடுறோம். எல்லாவற்றையும் அவர் நமக்கு ஆளுகை செய்யும்படி நமக்கு கொடுத்திருக்கும் போது அவரோடு கூட இருக்க நம்ம மறந்துடுறோம். கஷ்டங்கள், பாரங்கள், பிரச்சனைகள், நிந்தைகள், வேதனைகள் வரும்போது சிலர் ஊக்கமாய் கர்த்தரை நோக்கி இவர்களை போல கூப்பிடுகிறவங்களும் இருக்கிறாங்க. சிலர் கூப்பிடணும்னு சொல்லி கூப்பிடுறவங்களும் இருக்கிறாங்க. சிலர் என்னதான் வரட்டும், வரட்டும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு அப்படிதான் இருக்கு. ஆனா இங்க இவங்களை பார்த்தீங்கன்னா, அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதுனால கர்த்தர் என்ன செய்யறாரு? அங்கே ஒரு இரட்சகனை எழுப்புகிறார். அந்த இரட்சகனை எழுப்பி அவர்கள் எதற்காக கூப்பிட்டார்களோ அந்த காரியத்திற்கு ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க அந்த மனுஷனை அந்த இடத்துல செயல்படுத்தல. மாறாக அந்த மனுஷன் அந்த காரியத்தை செயல்பட கர்த்தருடைய ஆவியை அங்கே அனுப்புகிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வருகிற பிரச்சனைகள், நமக்கு வருகிற காரியங்கள், குறைவுகள் எதுவாக இருக்கட்டும், இந்த நாட்கள்ல தேவனுடைய சனமே சுயமாய் நம்முடைய சொந்த பலத்தினால் அதை செய்ய முடியாது. கர்த்தர் விடுதலை கொடுக்க முடியாது.
கர்த்தர் விடுதலை கொடுக்க முடியும். ஆனால் சுயமாய் நம்முடைய பலத்தினாலே நாம் அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த விடுதலை, ஒரு ரட்சிப்பு, ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை நமக்கு வரணும்னா நமக்குள்ளே கர்த்தருடைய ஆவி வாசமாயிருக்க வேண்டும். இங்கே ஒத்தனிலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவர்கள் கேட்டாங்க, ஒரு மனுஷனை, ஒரு ரட்சகனை கர்த்தர் எழுப்பினார். எழுப்பி அந்த மனுஷனுக்குள்ளாக கர்த்தருடைய ஆவி வந்து இறங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கினதுனாலதான் அந்த அந்த ஒத்தனிலுக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணினதுனால செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கிறோம், அந்த தேசம் எப்படி ஆயிருந்தது? அமைதலாயிருந்தது. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணுமானால் நம்முடைய வாழ்க்கை ஒரு அமைதலுக்குள்ளாக இருக்கும், ஒரு அமைதலுக்குள்ளாக வரும், ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக வரும். அப்ப இந்த இடத்துல ஒரு அமைதல் என்று இந்த இடத்துல சொல்லப்படுதுன்னா அது எப்படிப்பட்ட அமைதல் என்று நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எப்படிப்பட்டதான ஒரு அமைதலாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்ட நான் விரும்புகிறேன். வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். அங்கே ஒரு சம்பவத்தை நாம் அங்கே நம்ம இப்படியா நம்ம பார்க்கிறோம். மார்க் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து அதை நாம் வாசிக்கிறோம். Mark's Gospel chapter 4 verses 35 onwards. மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து அதை நாம் பார்க்கிறோம். அன்று சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடி அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியிலே அவர் தலையணியை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாகிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லல, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்போ அந்த இடத்துல ஒரு சம்பவம் என்ன? பலத்த சுழக்காற்று, பலத்த ஒரு சுழக்காற்று அங்கே வீசினதுனால அந்த படவு அமிழ்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற ஒரு நிலை. இங்கே இஸ்ரவேல் மக்களுடைய நிலை அப்படிதான் போனது. கொஞ்சம் அந்த வேதத்துல கொஞ்சம் அப்படியே வாசிக்கலாமா? அந்த நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்திற்கு வாங்கல. 5ஆம் வசனத்துல நாம் இப்படி நாம் வாசிக்கிறோம். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெருசியர், ஏவியர், எபூசியர் ஆகிய இவர்கள் நடுவே குடியிருந்து அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை என்ன செய்தார்களாம்? சேவித்தார்கள். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவித்தார்கள். இங்கே ஒரு சுழற்காற்று வீசுது. ஆண்டவர் அவர்களை ஒரு சோதனைக்குள்ளாக அனுமதிக்கிறார்.
அவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எப்படியாய் கர்த்தரை அறிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்படியாக ஒரு காரியத்திற்கு அனுமதிக்கும் போது இவர்களோ ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போறாங்க. அந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக அகப்படுறாங்க, அந்த சூழ்நிலைக்குள்ளாக சிக்கிக் கொள்றாங்க, அந்த சூழ்நிலைக்குள்ளாக வாழ தொடங்குறாங்க. ஒரு சுழல் காற்று அவர்களை அடிக்கிறது, ஒரு சுழல் காற்று அவர்களை மோதுகிறது, ஒரு சுழல் காற்று அவளுக்குள்ளாக வந்து விடுகிறது. இப்ப இவரோட வாழ்க்கை அமிழ்ந்து போகக்கூடிய ஒரு நிலை. சுழல் காற்று வருகிற வரைக்கும் அவங்களுக்கு ஒண்ணும் தெரியல, கானானியர் வருகிற வரைக்கும் தெரியல, எபிசியர்கிட்ட இவங்க போகிற வரைக்கும் இவங்களுக்கு தெரியல, ஏத்தியர்கிட்ட இவங்க போகிற வரைக்கும் ஒண்ணும் தெரியல. போயிட்ட பிறகுதான், இவர்கள் ஆழத்திற்கு போன பிறகு, கரையில இருக்கிற வரைக்கும் தெரியல. ஆனால் ஆழத்திற்கு போக 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 இப்போ அலை வீசுது, பெருங்காற்று சுழல் காற்று அடிக்க ஆரம்பிக்கிறது. இவருடைய படவு மூழ்கத்தக்க ஒரு நிலைக்கு போகிற ஒரு நிலை வரும்போது, எபிசிக்கிட்ட இவங்க மாட்டிக்கிட்ட பிறகு, ஏத்தியர்கிட்ட போன பிறகு, கானானியர்கிட்ட இவங்க போன பிறகு, தேவனை மறந்து மற்ற தேவர்களை சேவிக்க ஆரம்பித்த உடனே இப்ப வாழ்க்கை மாறுகிறது, சூழ்நிலை மாறுகிறது, காலம் மாறுகிறது. இருந்த அந்த அமைதல் போனது, இருந்த அந்த சமாதானம் போனது, இருந்த அந்த சந்தோஷம் போனது, இருந்த அந்த ஆசீர்வாதங்கள் போனது. இப்ப மாறாக வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக வந்தபோது 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இங்கே இந்த மக்கள் சீஷர்கள் செய்த காரியத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். 38ஆம் வசனத்துல, கப்பலின் பின்னணியத்திலே அவர் தலையணியை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாங்க, இங்கே அவரை எழுப்புகிற ஒரு அனுபவம். எழுப்பி, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது அந்த நிலைதான் இந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு உண்டானது. மடிந்து போகக்கூடிய ஒரு நிலைக்கு வர்றாங்க. என்ன மடிந்து போகிறது? சமாதானம் போயிடுச்சு, நிம்மதி போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா அவர்கள் பொல்லாப்பானதை செய்ய ஆரம்பிக்கும் போது, கர்த்தர் அவர்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் போது, அங்கே வேறே காரியங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், காரணமில்லாத சண்டைகள், காரணமில்லாத உபத்திரவங்கள், காரணமில்லாத கண்ணீர், இதெல்லாம் உள்ள வரும் பொழுது மடிந்து போகிற ஒரு அனுபவம். இந்த இடத்துல சிஷ்யர்கள் கூப்பிட்ட போது கர்த்தர் செய்த காரியத்தை அங்க நம்ம பார்க்கிறோம். அமைதலா இரு என்றார், அப்பொழுது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இதற்கும் ஒரு பின்னணி இருக்கு. இதை அப்பன் இயேசு இந்த வல்லமையின் இதை செய்ய முடிந்தது எப்படி அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, அவரும் சும்மா செய்யல. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, அவர் ஞான ஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து என்ன செஞ்சாராம்? அவர் மேல் வந்து இறங்கினார். ஞான ஸ்நானம் எடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளாக வந்து இறங்கிட்டாரு. கர்த்தருடைய ஆவியா என் அப்பன் இயேசுவுக்குள்ளாக வந்து வாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டார், வந்து இறங்கிட்டாரு. அந்த அந்த ஒரு விஷயம்தான் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அமைதல் ஆகிறேன்னு சொல்லும் போது மிகுந்த ஒரு அமைதல் இங்கே இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த இரட்சகனுக்குள்ளாக கர்த்தருடைய ஆவி வந்து இருந்ததினாலே அந்த பட்டணம், அந்த தேசம் அமைதலாய் இருந்தது, ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக வந்தது. தேவனுடைய சொன்னமே. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவாரானால் நம்முடைய வாழ்க்கை அமைதலாய் இருக்கும். நம்முடைய குடும்பத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இருப்பார்னா நம்முடைய குடும்பம் அமைதலாய் இருக்கும். நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நாம் இருக்கிற இடத்துல நாம் வேலை செய்யும் போது
அநேகர் வேலை செய்யலாம், ஆனா அந்த இடத்துல நாம் வேலை செய்கிற அந்த ஒரு சூழ்நிலை, கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்துல உங்களுக்குள்ளாக இருப்பாரானால் அந்த வேலை இடத்திலும் ஒரு அமைதல் இருக்கும். நீங்கள் பிரயாணப்படுகிறவர்களாக டெய்லி ஒருவேளை ஒவ்வொரு நாளும் போக்குவரத்துமா இருப்பீர்களானா, உங்களோட போக்குவரங்களிலும் உங்களோடு பரிசுத்த ஆவியானவர் இருப்பார்னா அந்த இடமும் அமைதலாயிருக்கும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வேலை ஸ்தலம், உங்களோட போக்கும் வருமான அந்த இடங்கள், அந்த சூழ்நிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு அமைதல் இருக்கா? ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக நீங்கள் இருக்கீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை, ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம குடும்பத்திற்குள்ள உபத்திரவம், காரணம் இல்லாத சண்டைகள், கணவன் மனைவிக்குள்ளாக, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக, உடன் பிறப்புக்குள்ளாக சண்டைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், குறைவுகள், நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை, தேவை நிறைந்த ஒரு வாழ்க்கை. இதுவே நம்முடைய வாழ்க்கையாய் போய் கொண்டிருக்கு. எத்தனை பேருடைய வாழ்க்கை குடும்பம் அப்படி போயிட்டு இருக்கு? தேவ சனமே, விசுவாசிகளாய் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது நமக்குள்ளாக கர்த்தருடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் வந்து இருப்பாரானால் உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம் ஒரு அமைதியில் உள்ளதா இருக்கும், ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக இருக்கும், ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. அந்த குடும்பத்துல அந்த ஆன்டியை நான் அநேக முறை நான் பார்த்திருக்கிறேன். அவளுடைய குடும்பத்துல அநேக பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள் எப்படிதான் அந்த வீட்டுக்குள்ளாக வருது தெரியலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பண காரியங்கள்ல, பண விஷயத்துல அவளுக்கு எந்த ஒரு குறைவு கிடையாது. நல்ல அரசாங்க வேலை, நல்ல கை நிறைய பணம், சம்பாத்தியம், நல்ல பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க, பிள்ளைகளுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளாக போயிட்டாங்க, பிள்ளைகள் எல்லாம் நல்ல நிலையில இருக்கிறாங்க, ஒருவருக்கும் எந்த ஒரு குறைவு கிடையாது, எல்லாம் நிறைவு. ஆனா குடும்பத்துல பாத்தீங்கன்னா பிரச்சனை. அந்த பிரச்சனை எப்படிதான் வருது தெரியல. பணத்திலயா? பணம்னு சொல்ல முடியாது, ஏன்னா பணம் தேவைக்கு மிஞ்சே இருக்கு. பொருளா? அதுவும் அந்த பொருளும் தேவைக்கு மிஞ்சி இருக்கு. அப்ப பிரச்சனை எங்க இருந்து வருது தெரியல. ஆனா எங்கேயோ இருந்து ஒரு பிரச்சனை. ஆனா அவங்க அந்த ஆன்டியை நான் பார்த்திருக்கிறேன். அவங்க அந்த பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் வரும்போது அவங்க ஹேண்டில் பண்ண விதங்களை நான் பார்த்திருக்கிறேன். சில நேரங்கள் நான் போகும்போது அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் நடக்கும்போது நான் கவனிச்சிருக்கிறேன் அவங்கள. சில நேரங்களில் நான் அவங்களை சந்திக்க போகும்போது அந்த பிரச்சனைகளை சொல்லி அதை எப்படி அதை அவர்கள் ஹேண்டில் பண்ணாங்கன்றதையும் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வயதுல மூத்தவங்களா இருந்தனால, நான் ஊழியத்துல இருக்கிறதுனால ஊழியத்துல வர பிரச்சனைகள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சில விஷயங்கள் அவங்களுடைய அனுபவத்தில் அவங்க சொன்னதெல்லாம் அவங்க எனக்கு அப்படி பகிர்வது உண்டு. அப்படி அவங்க சொல்லுவாங்க. அப்போ அவர்கள் சொல்லுகிற அந்த பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வயதுக்கு அது அதிகம். அவர்களோட வயதுக்கு அவர்கள் அமைதலா இருக்க வேண்டிய காலங்கள், அவர்களோட வயதுக்கு அவர்கள் இளைப்பாற வேண்டிய ஒரு காலம். ஆனா அவர்களை சுற்றிலும் பிரச்சனைகள் வந்து 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 அவர்களை நெருக்கும் போது எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஒருவேளை ஆகாரம் அந்த நேரத்துல சாப்பிடலாம்னா அவர்களால் திருப்தியா சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை. என்னன்னா பிரச்சனைகள் தான் அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த பிரச்சனை எங்கிருந்து வருதுன்னு தான் தெரியல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா அவங்கள நான் பார்த்திருக்கிறேன், அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைய முகத்துல காட்டவே மாட்டாங்க. அந்த பிரச்சனை மிக அழகா ஹேண்டில் பண்றத பாத்தீங்கன்னா அது எப்படி முடிச்சாங்கன்னு தெரியாது. பாத்தீங்கன்னா ஒரு அமைதல் இருக்கும், ஒரு அமைதல் இருக்கும்.
நான் இருக்கிற இடத்துல நான் இருக்கும்போது ஒரு பிரச்சனை அவங்கள்ட்ட வருது. அந்த பிரச்சனையை அவங்க அவ்வளோ அழகா அதை டீல் பண்ணி அதை அப்படியே அந்த ஒரு கொஞ்ச நேரத்துல அந்த இடத்தையே அதை ஒரு அமைதலுக்குள்ளாக கொண்டு வந்துட்டாங்க. யோசிச்சு பார்க்கிறேன், அந்த இடத்துல அந்த ஆன்டி அன்றைக்கு அங்க இல்ல. ஒருவேளை அங்கிள் இருந்திருந்தாலோ, ஒருவேளை அவளோட பிள்ளைகள் வேற யாரோ அங்க ஒருவேளை அங்க இருந்திருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை அன்றைக்கு முடிஞ்சிருக்காது. அது அடுத்த நாளைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. அந்த பிரச்சனை வேறு விதமாய் போயிருக்கும். அவ்வளவு அழகா அவங்களுடைய அந்த முகத்துல அந்த டென்ஷனை கொண்டு வராம, அந்த குழப்பத்தை அவங்க மைண்ட்ல இருக்குன்றது தெரிய வராம, அவ்வளவு அழகா அன்றைக்கு அந்த ஒரு பெரிய பிரச்சனையை அது ஒண்ணுமே இல்லாம ஒரு சிம்பிளா அழகா அதை அமைதலாய் அதை முடிச்சிட்டாங்க. அது எப்படி? வேற ஒண்ணுமே இல்லை. அந்த பிரச்சனைகள் வந்தபோது அவங்களோட வாயிலிருந்து புறப்பட்ட அந்த மெதுவான அந்த வார்த்தை, அவ்வளவு பெரிய பிரச்சனை, ஒரு மாதிரி சத்தம் பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு வீட்டுல. ஆனா இவங்க உள்ள என்ட்ராயே அந்த அந்த சத்தத்துக்கு நடுவுல இவங்களுடைய அந்த மென்மையான அந்த அமைதலான அந்த அந்த வார்த்தை, அந்த சொல், அந்த இடத்துல அவ்வளவு பெரிய அந்த சத்தம் உண்டான அந்த பிரச்சனை அந்த ஒரு செகண்ட் அப்படியே அமைதலாச்சு. அப்போ அந்த இடத்துல நான் யாரை பார்க்கிறேன்? அந்த இடத்துல அது ஆன்டினால அது முடியாது. ஆனால் அந்த ஆன்டிக்குள்ளாக பரிசுத்த ஆவியான ஒரு வாசம் பண்ணினாலதான் அந்த பிரச்சனை எப்படி டீல் பண்ணணும்னு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அது பரிசுத்த ஆவியானவர் அதை அழகா அந்த இடத்துல அந்த பிரச்சனையில ஹேண்டில் பண்றாரு. அது அவர்கள் மூலமா ஒரு அமைதல். இன்றைக்கு அவர்களோட வாழ்க்கையில நடந்தது போல உங்களோட வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கா? அப்படிப்பட்டதான ஒரு சம்பவங்கள் உங்களுடைய குடும்பங்கள்ல, உங்களுடைய வேலை இடத்துல, நீங்கள் இருக்கிற உங்களுடைய அந்த பகுதியில அப்படிப்பட்டதான ஒரு காரியங்கள் அப்படி நடந்திருக்கா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனோட சன்னமே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவார்னா, வந்து இருப்பார்னா அந்த இடம் அமைதலா இருக்கும். இன்றைக்கு அநேக குடும்பங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே வருகிற சண்டைகள், சின்ன ஒரு வார்த்தை அது பெரிய ஒரு வாக்குவாதமாய் போய் முடிகிறது. சின்ன ஒரு கோபம் அது பெரிய ஒரு விபரீதத்தில் கொண்டு போய் விடுகிறது. இவைகளெல்லாம் ஏன் சம்பவிக்கிறது? இவையெல்லாம் ஏன் நடக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக நம்முடைய குடும்பத்துல வந்து வாசம் பண்ணுகிறாரா? யோசிச்சு பாருங்க. உதாரணத்திற்கு ஒன்று என்று சொல்லுகிறேன். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அமைதல் இல்லாத ஒரு சூழ்நிலை எங்கெல்லாம் இருக்கு, ஒரு இளைப்பாறுதல் இல்லாத ஒரு 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 சூழ்நிலை எங்கே நீங்கள் அதை எதிர்பார்க்கிறீங்க? அந்த இடத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த இடத்தை கொஞ்சம் மார்க் பண்ணி பாருங்களேன். எந்த இடத்துல உங்களுக்கு அங்க அமைதல் இல்லை, எங்க உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் இல்லை. அப்போ அங்கே ஒரு அமைதல், ஒரு இளைப்பாறுதல் இல்லை, அங்க அப்படி ஒரு சூழ்நிலை மாறுது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் எங்கே? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாரும் மாம்சத்துல ஒரு மாம்ச வாழ்க்கையில தான் நம்ம வாழுகிறோம். சில நேரங்கள் நம்மையும் அறியாமல் பலவீனங்கள் நம்மளை ஆட்கொள்ளதான் செய்கிறது. ஆனால் அப்படிப்பட்டதான சூழ்நிலை பரிசுத்த ஆவியானவர் வந்து இருக்க, அவர் வந்து நமக்குள்ளாக வாசம் பண்ண இடம் கொடுப்போமானால், அவர் வந்து நமக்குள்ளாக வாசம் பண்ணுவார்னா அந்த இடம் ஒரு அமைதலுக்குள்ளாக தான் இருக்குமே தவிர இரைச்சலுக்கு அங்க இடம் இருக்காது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்கள்ல ஒரு ஊழியரை நான் சந்தித்தேன். அவர் சந்தித்து பேசும்போது அவருடைய ஊழியத்தின் அனுபவங்களை அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது
அவருடைய காலங்களில் அவர் பழகினவர்களோடு கூட இருந்துதான் ஒரு அனுபவத்தை என்னோடு அவர் பகிர்ந்து கொண்டார். அவர் சொல்லும்போது மிக ஆச்சரியமாக இருந்தது. அவர் ஒரு வேடிக்கைக்காக சொன்னார், ஆனால் அதை என்னை அதிகமாக யோசிக்க வைத்தது. என்ன சொன்னார்னா, லிவி, என்னுடைய காலங்கள் நான் ஊழியம் செய்த போது நான் இன்னாரோடு நான் ஊழியத்தில் இருந்தேன், உனக்கு நல்லா தெரியும். இவரோடு கூட இருந்தேன், அவருக்கு நான் தான் எல்லாம். அவர் ஒரு கூட்டத்திற்கு போகிறார் என்றால் அவர் போவதற்கு முன்னதாக, ஒரு வாரத்திற்கு முன்னதாக நான் போய் எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்ய வேண்டும். அவர் சரியாய் அந்த கூட்டத்திற்கு வருவார். அப்படிப்பட்டதானே அந்த நபரோடு கூட நான் இருந்து வந்திருக்கிறேன். ஊழியத்தில் அவரோடு கூட நான் இருந்திருக்கிறேன். அவர் வந்து அவர் சொன்ன ஒரு காரியம், அவர் வெளியே தான் பார்க்க, மக்களுக்கு தான் அவர் பார்க்க அன்பானவர். ஜனங்களிடத்துல வந்து நிற்கும் போதுதான் அவர் அன்பானவர். ஆனால் அந்த இடத்தை விட்டு அவருடைய வீட்டிற்கோ இல்லாவிட்டால் அவருடைய அலுவலக அறைக்கோ அவர் வந்துட்டார்னா அவர் வேறு விதம், அவருடைய முகம் வேறு முகம். அப்படி சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை அவர் சொல்ல ஆரம்பித்தார். அந்த இடத்துல அவர் கோபப்பட்டு அவர் பேசின அந்த வார்த்தைகள் இன்றைக்கு எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஆனால் அதற்கு பிறகு அவர் என்னிடத்துல மன்னிப்பு கேட்டார். அந்த மன்னிப்பு ஒரு முறை அல்ல, நான் அவரிடத்துல இருந்த அந்த கடைசி வரைக்கும், அவரோடு கூட நான் இருந்த ஆண்டுகள், அந்த கடைசி வரைக்கும் என்னை பார்க்கும் போதெல்லாம் அவர் என்னை பார்த்த உடனே பிரைஸ் தி லார்ட் சொல்லுவாரு. அடுத்த வார்த்தை சாரி பிரதர்னு சொல்லுவார். அது நான் இருந்த வரைக்கும் அந்த சாரி. நானும் அவரிடத்துல எத்தனையோ முறை சொன்னேன், பரவாயில்ல பிரதர் விட்டுருங்க, அதுல என்ன இருக்கு, நான் அதை ஒண்ணு நினைக்கல, இது தெரியாமல் நடந்த ஒரு விஷயம் இல்ல, நான் அப்படி கோபப்பட்டது அது சரியல்ல. அந்த நேரம் பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்தி விட்டேன். பரிசுத்த ஆவியானவருக்கு நான் அந்த இடத்துல நான் இடம் கொடுக்கல. இன்றைக்கு வரைக்கும் அது என்னுடைய மனதுக்குள்ளாக உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் தோணுது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு அனுபவங்கள் இருக்கா? அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைக்கு நேராய் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோமா? தேவனுடைய சன்னமே கொஞ்சம் சிந்தித்து ஆராய்ந்து பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளாக, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாக வாசம் பண்ணுவாங்கன்னா அங்கே ஒரு அமைதல் உண்டாகும், ஒரு இளைப்பாறுதல் இருக்கும், ஒரு இளைப்பாறுதல் இருக்கும். இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால், உங்களுக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இருப்பார்னா, உங்களுக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் பண்ணுவார்னா, நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கே என்ன இருக்கும்? அமைதல் இருக்கும், ஒரு இளைப்பாறுதல் இருக்கும். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் எங்க வாங்கன்னு சொன்னாரு? என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், நான் அந்த அமைதலை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னாரு. எப்படி அந்த வார்த்தை அவரால் சொல்ல கூடிற்று? எப்படி என் அப்பன் இயேசுவால் அந்த வார்த்தை சொல்ல முடிந்தது? காரணம், அவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர், நம்முடைய தேவன் அவருக்குள்ளாக அவர் வாசம் பண்ணினபடே நான், என் அப்பன் இயேசு 100% மனிதனாக மாம்சத்தில் வாழ்ந்தது போல 100% அவர் தெய்வமாகவும் அவர் இருந்தபடினாலதான் அவர் சொல்லுகிறார், என்னிடத்துல வாங்க, லெட்ஸ் கம் unto me, I will give you rest. என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு அமைதல் உண்டாகும், ஒரு அமைதல் கடந்து போகும், ஒரு அமைதலை நாம் கொடுப்போம். இன்றைக்கு நம்மளிடத்திலிருந்து மற்றவர்களுக்கு அமைதல் போகுதா? இல்லாவிட்டால் நாம் போகிறது நிமித்தம், நாம் இருக்கிற நிமித்தம் அங்கே அந்த அமைதல் மாறி, அங்கே அமைதல் விலகி, அங்கே என்ன வருது, என்ன உண்டாகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சிந்தித்து பாருங்க. இங்கே கர்த்தருடைய ஆவி இந்த மனுஷனுக்குள்ளாக வந்து இருந்ததினாலே அந்த தேசமே என்னவா இருந்தது? ஒரு மனுஷனுக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இருந்ததினால் அந்த தேசம் முழுவதும் எத்தனை வருஷமாம்? 40 வருஷம்
ஒரு அமைதல், நல்ல ஒரு ரெஸ்ட், நல்ல ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக அந்த தேசம் இருக்கும்னா, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவருடைய காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் வேலை இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவார்னா, நீங்க உங்க வாழ்க்கை ஒரு அமைதல், உங்கள் குடும்பம் ஒரு அமைதல், உங்கள் வேலை இடத்துல ஒரு அமைதல், உங்கள் சமுதாயத்துல ஒரு அமைதல். அது மாத்திரமல்ல, உங்கள் பட்டணம், நம்முடைய தேசம் ஒரு அமைதலுக்குள்ளாக போகும். சிந்தித்து பாருங்க. இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்ற உங்கள் வாழ்க்கையை இந்த அனுபவத்திற்கூடாக நீங்கள் கடந்து போறீங்களா? ஒருவேளை இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்று இந்த ஒரு அனுபவம் இல்லை என்றால், இன்றைக்கு ஆவியானுடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஒருவேளை இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்று இந்த ஒரு அனுபவத்திற்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை இல்லாம இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை இழந்திருப்போம்னா, இன்றைக்கு திரும்ப பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்க போகிறோம், திரும்ப நாம் அவரை அழைக்க போகிறோம். ஒருவேளை இந்த பரிசுத்த ஆவியானவரை இதுவரைக்கும் நீங்கள் பெறல, இதுவரைக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னோட வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்று ஒருவேளை நீங்கள் இருப்பீங்கன்னா, தேவனோட சொன்னமே, இன்றைக்கு இந்த நாள் உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தருகிறார். கர்த்தருடைய கரங்களில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வந்து இருக்கும்போது அங்கே அந்த ஒரு இளைப்பாறுதல், ஒரு இளைப்பாறுதல், ஒரு அமைதல். இன்றைக்கு இதை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு இதை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். இதை பெற்று நாம் சமாதானத்தோடு கூட நாம் கடந்து போக போறோம். இதை எளிதாய் பெற்றுக்கொள்ளதான், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுவான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து அவருடைய அந்த ஆவியை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள ஒரு எளிதான ஒரு முறைதான் என் அப்பன் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் பண்ணின அந்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை அவரோடு கூட பண்ணி கொண்டதான மக்கள் மிக எளிதாய் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலாம். அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்கும் போது அவர் நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். எப்படி? அவரோடு கூட அந்த பண்ணின அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறதன் மூலமாக நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதான அவருடைய மாம்சமும் அவருடைய ரத்தமும் எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை அதை வாங்கி அதை புசித்து பானம் பண்ணுகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானுடைய கிரியை, அவருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இருந்து நடத்துகிறதை பார்க்க முடியும். ஆகவே இன்றைக்கு இந்த கர்த்தருடைய பந்தியில பிரவேசிக்க போகிற கர்த்தருடைய ஜனமாய் இருந்தாலும், ஒருவேளை கர்த்தருடைய பந்திக்கு தூரமாய் இருந்தாலும், இன்னும் இந்த ஞான ஸ்நானத்திற்கு இன்னும் நெருங்கி வராமல் இன்னும் தூரமாய் இருப்போமானால், இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய கரத்திலே நம்ம முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வந்து இருக்கும்போது ஒரு அமைதலான ஒரு வாழ்க்கை, ஒரு அமைதலான ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ளாக, உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் கொடுக்க ஒரு வல்லவராயிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை இன்றைக்கு இந்த வேளையில நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து அவரை நாம் இந்த நேரம் நாம் அழைக்க இருக்கிற இடத்துல நம்ம எழுந்து நிற்போமா? Let's all stand up in his feet. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம். இந்த பரிசுத்த ஆவியானவர் இவரை இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா அழைப்போமாக. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக, உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக, உங்களுடைய காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கு? ஒரு அமைதல் உள்ள ஒரு காலங்களுக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீங்களா? ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளான ஒரு காலங்களுக்குள்ளாக இருக்கீங்களா? நீங்கள் வேலை செய்யும் போது, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பார்க்கும்போது, பெற்றோரை பார்க்கும்போது, கணவன் மனைவியை பார்க்கும்போது, மனைவி கணவனை பார்க்கும்போது, வேலையிடத்தில் மற்ற வேலை ஆட்களை நீங்கள் பார்க்கும்போது, இன்றைக்கு தேவனுடைய சன்னமே ஒரு அமைதல், ஒரு இளைப்பாறுதல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கா? யோசிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்காரோ அங்கே ஒரு அமைதல். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நாம் அழைப்போம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற தேவனுடைய சனமே, இந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நாம் யாரா இருந்தாலும்
எங்க இருந்து இந்த வார்த்தை நாம் கேட்டிருந்தாலும், சோசியல் மீடியா மூலமாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த தேவனுடைய ஜனமே, வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்க. பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறீங்களா? Did you receive Holy Spirit? பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவரை நாட்கள்ல நமக்குள்ளாக வாசம் பண்ண வேண்டிய காலம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, மகிமையான இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆல்பா ஒமேகாவுமாய் இந்த ஆராதனையிலே கர்த்தர் மகிமைப்பட்டதற்காக, ஒவ்வொரு பகுதியும் நீர் ஆவிக்குள்ளாக தம்முடைய ஜனங்களை கர்த்தர் நீர் நடத்தினதற்காக, இந்த வார்த்தை நீர் எங்களுக்கு தந்து நீர் பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள்ளாக வாசம் பண்ணும்போது இந்த வாழ்க்கை ஒரு இளைப்பாறுதல், இந்த குடும்பம் ஒரு இளைப்பாறுதல், சமுதாயம் ஒரு இளைப்பாறுதல். அந்த அனுபவங்களுக்கு நேராக உடைய ஜனங்கள் சபையை கர்த்தர் நடத்துவீராக. இந்த பந்தியில் பிரவேசிக்கும்படி கர்த்தர் தந்த இந்த நல்ல ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய மக்கள் புறப்பட்டு போகும்போது கர்த்தருடைய சமூகம் முன்னாக கடந்து போகட்டும். சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் தங்கள் இல்லங்களில் அவள் போய் சேர சமாதானத்தின் தேவன் தாமே நீர் அவர்களோடு கூட நீர் செல்வீராக. எல்லாவற்றும் உம்முடைய கரங்களில் கொண்டு வருகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனையை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவுள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்ற பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வருவாது. ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவருக்கும் ஷலோம். God bless you.